இப்போ நிறைய பேருக்கு கண்ணை சுற்றி கருப்பாக இருக்கும். ஸோ அந்த கண் வளைவு இருக்குங்களா, கருப்பு வளைவு, அதை வந்து நம்ம வந்து சரிப்படுத்த முடியும் வித்தின் 10 days. இது எப்படி சாத்தியம்? ஒன்றுமே இல்லை, க்ரீம் எதுவுமே போட வேண்டாம், வெறும் ஒன்லி நீடில்ஸ் மட்டுமே போட்டு சரிப்படுத்தலாம். அந்த மாதிரி என்னதான் சரிப்படுத்த, சில பேருக்கு வந்து சேகிங், அதாவது டபுள் சின் இருக்கும், சேகிங் ஃபேஸ் இருக்கும், பிரெஸ்ட் சேகிங் கூட இதில் சரிப்படுத்த முடியும் கண்டிப்பாக. அதனால் வந்து இதில் எல்லாத்துக்குமே வந்து யாரும் அந்த வந்து இதை பண்ணி தெரியாது, முதல்ல தெரிஞ்சாலும் ட்ரை பண்ண தயாராக இல்லை. எல்லாருமே ஓடிட்டே இருக்கோம், ஒரு க்ரீம் எடுத்து போட்டாலே போதும் போன்னு சொல்லி ஓடுறோம் தான். ஆனால் நிரந்தரமாக உங்களுக்கு வேணும்னா, எத்தனை வயசானாலும் நீங்கள் எங்கே இருக்கணும்னா கண்டிப்பாக அக்குபங்க்சரால் முடியும். உங்களோட கிட்னி, ஸ்ப்ளீனு, லிவர் எல்லாத்தையுமே வந்து ஸ்டிமுலேஷன் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து யூத்தாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்காங்க. ஃபாரின்லாம் ரொம்ப நல்ல காஸ்மெட்டிக் அக்குபங்க்சர் சொல்லிட்டு நல்லாவே எல்லாரும் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மெடிசன் தேவையில்லை, வேண்டான்னு நினைக்கிறாங்க, க்ரீம்ஸ் வேண்டான்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபேஸுக்கு கூட பார்த்திங்கன்னா கப்பிங் சொல்லி சின்ன சிலிக்கான் கப்ஸை வச்சு அழகாக பண்ணுறாங்க, எல்லாமே பண்ண முடியும். ஏன் அதை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? அதனால் உங்களுக்கு வந்து எதுவுமே சைடு எஃபெக்ட் இல்லாமல் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அழகு கலை சம்மந்தமாக எதுவாக இருந்தாலுமே இது சாத்தியம்தான். அதனால் இதில் ட்ரை பண்ணோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன்.